ஹலோ வணக்கம் அட்வொகேட் நேயர்களே, மற்றும் ஒரு அட்வொகேட் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய காணி சுவீகரிப்பு தொடர்பாக பேசவிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்திற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்றார் சட்டத்தரணி ஐங்கரன் குகதாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்று நீங்கள் பார்த்தால் உலக அளவில் பார்த்தா இன்றைக்கு ஒரு லேண்ட் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு பேசுபொருள் வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது நிலம் காணி என்பது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வளம், ரைட்? ஒரு நாடு அபிவிருத்தி அடையும் பொழுது காணிகள் அபிவிருத்திக்காக பெற்றுக்கொள்ளப்படுவது ஒரு சாதாரணமாக ஒரு விடயமாக இருக்கின்றது. இலங்கையிலேயும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் அந்த காணிகளை சுவீகரிக்கும் பொழுது சில சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அரசாங்கத்துக்கு அது வேண்டிய நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ள எந்த அளவுக்கு உரிமை இருக்கின்றது என்பது தெரியாது. இந்த காணி சுவீகரிப்பு என்றால் என்ன? அது எப்படிப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது? இலங்கையிலே பொறுத்த வரைக்கும் காணி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது காணி உண்மையாகவே அது தனியார் காணியாக இருந்தாலும் சரி, அரச காணியாக இருந்தாலும் சரி, அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கின்ற ஒரு விஷயம். அதோடைய என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னால், பொது நன்மைக்கு, பொது நாட்டினுடைய தேவைக்கு என்று வருகின்ற பொழுது சரியான பொறிமுறைகளினூடாக அந்த காணிகளை அரச நிறுவனங்கள் மீள எடுத்து தங்கள் வசம் எடுத்து தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் எடுத்து அந்த தேவையின் நிமித்தமாக பயன்படுத்த முடியும் என்பதுதான் காணி சுவீகரிப்பினுடைய அடிப்படை அர்த்தம். அதாவது சரியான காரணங்களுக்காக சரியான பொறிமுறைகளினுடைய ஊடாக காணிகளை அரசாங்கம் தன்வசம் எடுத்துக்கொள்வதற்கு அரச நிறுவனங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. இதுதான் காணி சுவீகரிப்பு என்பதனுடைய மிக சுருக்கமான வரைவிலக்கணம். ஆனால் இப்பொழுது காணி சுவீகரிக்கும் பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி பொது நலன்களை அடிப்படையாக கொண்டு தான் காணிகள் சுவீகரிக்கப்பட வேண்டும். ஆனால் வடகிழக்கு பொறுத்த வரையில் மக்கள் போராட்டம் செய்கிறார்கள், அந்த காணி வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அங்கு பொதுநலன் என்பது இல்லையா? இதை ரெண்டு விதமாக பார்க்க வேண்டும். ஒன்று வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் மிக அதிக அளவிலே காணி அரச நிறுவனங்களின் வசம் கையகப்படுத்தப்பட்டிருப்பது, குறிப்பாக அரச நிறுவனங்கள் சொல்லப்படுகின்ற பொழுது பாதுகாப்பு படையினர் வசம் இருப்பது தேசிய பாதுகாப்பு என்ற ஒரு நோக்கத்துக்காக. இன்னொன்று அபிவிருத்தி என்ற விஷயங்களுக்காக காணி கையகப்படுத்தப்படலாம். வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் அபிவிருத்தி என்ற பெயரிலே தெற்கில் நடப்பதை போன்ற அளவுக்கு காணிகள் கையகப்படுத்தப்படுவது குறைவு. அந்த அளவுக்கு இல்லை என்று முற்றுமுழுதாக இல்லை என்று சொல்ல வரவில்லை, குறைவு. இப்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அம்பாறை மாவட்டத்திலும் பாரிய அளவில் செய்யப்பட்டு கொண்டு வருகின்றது. உதாரணமாக வடக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட இந்த துறைமுகம் விமான நிலையம் அபிவிருத்தியை கூட நாங்கள் அபிவிருத்தி என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். அது பாதுகாப்பு வலயத்துக்குள் இருக்கின்ற காரணத்தினாலே அது இராணுவமயமாக்கல் தேசிய பாதுகாப்பு என்றதுக்குள்ளே பார்க்கப்படுகின்ற பொழுதும் கூட அதுவும் அபிவிருத்திக்கின்ற அடிப்படையில் எடுத்துக்கொள்வதாக பார்க்கலாம். இப்பொழுது பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், அபிவிருத்தின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அபிவிருத்திக்கு எடுக்கின்ற பொழுது சட்டம் தேவைப்படுத்துகின்றது பொது தேவைக்காக காணி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி தனியார் காணிகள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும், அரச நிறுவனங்களால் கையகப்படுத்தப்பட முடியும் சொல்லுகின்றது. ஆனால் இந்த பொது தேவை என்று சொல்லப்படுகின்ற சொற்பதம் சரியான முறையிலே, அதாவது மிகவும் பரந்துபட்ட அளவிலே வரவிலக்கணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் காணப்படுகின்றது. அதாவது எந்த ஒரு செயற்பாட்டையும் பொது தேவைக்குன்னு சொல்லி கொண்டு வரக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. அங்குதான் சிக்கலாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இராணுவ முகாம்கள் அமைப்பதையும் பொது தேவை என்ற அடிப்படையிலே உள்வாங்கி இராணுவம் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு அமைச்சு பல காணிகளை சட்டத்திலே கூறப்பட்டிருக்கின்ற பொறிமுறைகளுக்கு அமைவாகவும் பல காணிகளை அந்த வழிமுறைகளையும் பின்பற்றாமல் எதேச்சதிகாரமான முறையிலையும் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். இப்போ எதேச்சதிகாரமான முறையிலே கைப்பற்றி வைத்திருப்பது என்பது சட்டத்திற்கு முற்றுமுழுதாக முரணானது. அதை பற்றி நாங்கள் கேள்வி கேட்கவே தேவையில்லை என்ன அர்த்தம்னு சொன்னால் அது முற்றுமுழுதாக பிழை. அது ஒரு பக்கம். சிலது சட்ட நடவடிமுறைகளை பின்பற்றி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் அங்கேயும் இருக்கின்ற சிக்கல் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பொது தேவை என்று சொல்லப்படுகின்ற விஷயம் மிகவும்
பரந்துபட்ட அளவிலே அர்த்தம் கொடுக்கப்பட்டு, அதாவது வரைவிலக்கணம் கொடுக்கப்பட்டு, பொருள்கோள் செய்யப்பட்டு, அதன் மூலமாக மக்களுடைய அன்றாட வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் பாதிக்கின்ற விதமான முறையிலே காணிகள் கையகப்படுத்தப்பட்டிருப்பதனால்தான் மக்கள் அதற்கு எதிர்ப்பு கூறி வருகின்றார்கள். அதனால் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், இந்த பொது தேவை என்று சொல்லப்படுகின்ற விஷயம் நீதிமன்றத்திற்கு மட்டும்தான் அதுக்கான அர்த்தம் என்ன என்பதை திட்டவட்டமாக உறுதியாக சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது. அதற்கு முதல் கையகப்படுத்தப்படுகின்ற பொழுது நிர்வாகத்துறை தான் பொது தேவை என்று சொல்லி கருதுகின்ற விஷயத்தை வச்சுக்கொண்டு கையகப்படுத்தலாம். பிறகு நாங்கள் நீதிமன்றத்துக்கு கேட்டு போவதெல்லாம் வேறு பிரச்சனை. ஆனால் அரசு நிறுவனம் இதுதான் தாங்கள் பொது தேவை என்று சொல்லி கருதுகிறோம், அந்த அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம் என்று எடுக்கலாம். இங்கே சிக்கல் என்னன்னு சொல்லி சொன்னால், பொது தேவை என்று சொல்லப்படுகின்ற சொற்கள் மிகவும் அரசியல் மயப்படுத்தப்பட்ட விதத்திலே பிரயோகிக்கப்பட்டு வருகின்றது. ஒன்று வடக்கு கிழக்கிலே குறிப்பாக இராணுவமயமாக்கலுக்கும், வடக்கு கிழக்கு உள்ளடங்கலாக நாட்டினுடைய ஏனைய பகுதிகளிலே அபிவிருத்தி என்ற பெயரிலேயும் கையகப்படுத்தப்படுகின்றது. அபிவிருத்தி நாட்டுக்கு தேவையானது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தேசிய பாதுகாப்பு நாட்டுக்கு தேவையானது என்பதில் மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அபிவிருத்தி செயற்திட்டங்கள் எவ்வாறாக முன்னெடுக்கப்படுகின்றது சொல்லி பார்க்கின்ற பொழுது, அவை கூட சில தனிநபர்களுடைய, அதிகாரத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய தெரிந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு, அவர்களோட நெருக்கமானவர்களுக்கு பொருளாதார ரீதியிலே பயனளிக்கக்கூடிய விதமாகத்தான் வருகின்றது. நீதிமன்றங்கள் பார்க்கின்ற விடயம் என்று சொன்னால், பொது தேவை என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அது ஒட்டுமொத்த நாட்டிற்கும் பயன்படுக்கும் என்பதை பார்ப்பது அவசியம். அதே நேரத்தில் அந்த அபிவிருத்தி எங்கு முன்னெடுக்கப்படுகின்றதோ அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கும் அதால் பிரயோஜனம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லாமல் வேற இருக்கின்ற ஆட்களுக்கு மட்டும் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அது அந்த அப்படியான விஷயங்களிலே அரசாங்கம் மிகவும் நுணுக்கமாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றதான் நீதிமன்றத்தினுடைய தேவைப்பாடாக இருக்கும். இப்போ நீங்கள் கூறியது போல பொது சேவையோ பொது நலன் குறித்த விடயத்தில் காணிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறுகிறீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பொறிமுறை என்று கூறுகிறீர்கள். சரி, இப்போ நாங்கள் ஒரு காணியை கையகப்படுத்தணும். இந்த பொறிமுறை என்ன மாதிரியான பொறிமுறைகளை பின்பற்றப்படணும்? முதலாவதாக இந்த குறித்த பொது தேவைக்காக இந்த குறிப்பிட்ட அமைச்சுக்குள்ளாலேயோ குறிப்பிட்ட நிறுவனத்துக்குள்ளாகவோ இந்த குறிப்பிட்ட தேவைக்காக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த 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 எல்லைக்குட்பட்ட இவ்வளவு விஸ்தீரணம் உள்ள காணியை கையகப்படுத்த போகின்றோம் என்று சொல்லியும், அது சம்பந்தமாக ஏதாவது கருத்து உள்ளவர்கள் கரிசனை உள்ளவர்கள் இது தொடர்பிலே தொடர்பு கொள்ள முடியும்னு சொல்லப்படுகின்ற அறிக்கை ஒன்றை ஒரு அறிவித்தல் ஒன்றை அந்த கையகப்படுத்த போகின்ற காணியிலே காட்சிப்படுத்த வேண்டும். அதுக்கான நோக்கம் கையகப்படுத்துறது நோக்கமும் கட்டாயமாக குறிப்பிடும். இதுதான் இந்த பொது தேவைக்காக இவ்வளவு விஸ்தீர்ணம் உள்ள காணியை இந்த இந்த எல்லைக்குள்ளே நாங்கள் கையகப்படுத்த போகின்றோம், இது சம்பந்தமாக செய்ய வேண்டும் சொல்லி இது காட்சிப்படுத்த வேண்டும். அதோடு சேர்த்து அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கும், குறிப்பாக அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு ஏனையவர்களோடும் அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனம், அரச நிறுவனம் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள வேண்டும். மக்களுடைய கரிசனைகளை கண்டறிவதற்கு அவர்களுடைய குறிப்பாக அந்த மக்களுடைய, அதுவும் குறிப்பாக அந்த பிராந்தியத்தில் வாழ்கின்ற மக்களுடைய கரிசனைகளை கண்டறியாமல் அல்லது கரிசனைகளை புறந்தள்ளிவிட்டு மேற்கொள்ளப்படுகின்ற எதுவுமே ஏற்புடையதாக கூடாது. சட்டத்தின்படி நடைமுறையில் என்ன மாதிரி இருக்கின்றது வேறு பிரச்சனை. ஆனால் உண்மையிலேயே சட்டம் உருவாக்கப்பட்ட நோக்கம், அந்த பொறிமுறை, இந்த கலந்துரையாடல் சொல்லப்படுகின்ற படிமுறை உள்வாங்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த சம்பந்தப்பட்ட சமுதாயத்துக்கு அது சம்பந்தமான கருத்துக்கு விழிப்புணர்வு இருப்பதும், அந்த விழிப்புணர்வு அடிப்படையிலே தங்கள் சம்பந்தப்பட்ட கரிசனைகளை முன்வைப்பதற்குமான ஒரு இடைவெளி இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதாக தான் செய்யப்படுகின்றது. அப்போ அதன்படி செய்யப்படுகின்றதா என்று சொல்லப்படுகின்றது முதலாவது கேள்வி வருகின்றது. காட்சிப்படுத்தப்படுகின்றது, ஆனால் கலந்துரையாடல் நடக்கின்றதான்னு சொல்லி கேள்வி வருகின்றது. ரெண்டாவது, கலந்துரையாடல் வைத்தாலும் கூட அது வெறும் ஒரு அந்த கலந்துரையாடல் செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது என்பதை பூர்த்தி செய்வதற்கான ஒரு எத்தனிப்பாகத்தான் செய்யப்படுகின்றதே தவிர உண்மையான நோக்கத்தை அடைவதற்காக செய்யப்படுகின்றதான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அரசு நிறுவனங்கள் கூட அது ஒழுங்கு செய்யப்படுகின்ற பொழுது அந்த அபிவிருத்தி திட்டத்திற்கு சார்பானவர்களை அல்லது அரசினுடைய செயற்பாடுகளை கேள்விக்குட்படுத்தவர்களை அழைத்து அவர்களை மட்டும் வைத்து கொண்டு அந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்படுகின்ற தன்மையை நாங்கள் பல இடங்களிலே அவதானித்திருக்கின்றோம். அதாவது
அந்த அரசனுடைய செயற்திட்டத்திற்கு முரணான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களை அல்லது அதனுடைய பாதகங்களை சொல்லக்கூடியவர்களை பெரிசாக கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை தவிர்த்து ஒதுக்கி சார்பானவர்களை மட்டுமே கலந்துரையாடலுக்கு உள்வாங்கி கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லப்படுகின்ற அந்த தேவைப்பாடை நிறைவு செய்கின்ற ஒரு எத்தளிப்பான ஒரு முயற்சியில் தான் நிறைய முன்னெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக ஒரு செயற்திட்டம் செயற்படுத்தப்படும் பொழுது அதுக்கான நாங்கள் சொல்லுவோம், பொதுவாக இவாலுவேஷன் ஒன்று செய்யணும், ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொள்ளணும், அதால் கிடைக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி சொல்லணும், அதன்படி ஒரு ரிப்போர்ட் ஒன்றை தயாரிக்கணும், பொதுவான ஒரு படிமுறை. அப்படி இருக்கும் பொழுது இந்த காணிகளை சுவீகரிக்கும் பொழுது இந்த மாதிரி செயற்திட்டங்கள் படிமுறைகள் பின்பற்றப்படுவது இல்லை என்று கூறுகின்ற மாதிரி தான் இது தெரிகிறது. அநேகமான சந்தர்ப்பங்கள் அவ்வாறான படிமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மன்னாரிலே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த காற்றாலை செயற்திட்டத்திலே வந்து இன்றைக்கு பலவிதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. வந்து இந்த EIA என்று சொல்லப்படுகின்ற என்வாயன்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், சுற்றாடல் தாக்க மதிப்பீடு, அது வந்து சரியான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை. அது அந்த அறிக்கையினுடைய பெறுவதற்கு முதலே அந்த இதற்கான அனுமதி வழங்கப்பட்டு விட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த ப்ரொக்யூர்மெண்ட் சம்பந்தமாக டெண்டர் கோல் பண்ணுற சம்பந்தமான சரியான முறைகள் பின்பற்றப்படவில்லை. இப்போ சமீபத்தில் கூட அந்த நிறுவனருடைய சம்பந்தமான ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான திருப்பி மீளாய்வு செய்ய போகின்றோம்னு சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் காணப்படுகின்றது. இவ்வாறு பலதரப்பட்ட செயற்பாடுகள் காணப்படுகின்றது. பழைய வழக்குகள் எடுத்து பார்த்தாலும் கூட வோட்டர்ஸ் எஜ் கேஸை நாங்கள் பார்த்தாலும் கூட அந்த விதமான பொறிமுறைகள் பின்பற்றப்படாத காரணமாகத்தான் நீதிமன்றம் அதை அந்த 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 செயற்பாட்டை தடுத்து நிறுத்தி தீர்ப்பளித்தது. அதே மாதிரி தான் பானமயிலையும் வந்து செய்யப்பட்டது. அப்போ சரியான முறைகள் பின்பற்றப்பட்டு சரியான படிமுறைகள் பின்பற்றப்பட்டு சரியான தேவைக்காக எடுக்கப்பட்டிருந்தால் நீதிமன்றம் அதை தடுப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்காது. நீதிமன்றம் வந்து சட்ட ஏற்பாடுகள் பின்பற்றப்படுகின்றதா, என்ன நோக்கத்துக்காக அந்த சட்ட ஏற்பாடு உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கங்கள் நிறைவேற்றப்படுகின்றதா என்று சொல்லி பார்க்குமே தவிர ஒரு செயற்திட்டம் நல்லதா கெட்டதான்னு சொல்லி பார்க்காது. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் நல்லதா கெட்டதான்னு சொல்லி செயற்திட்டம் சம்பந்தமாக பார்க்கறதுக்கு இல்லை, அவர்கள் பார்ப்பார்கள் என்வாயன்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் இருக்கின்றதா, அது சம்பந்தமாக வேலை செய்ய முடிகின்றதான்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு சட்டத்திறன் என்ற வகையில் ஒரு அரசாங்கம் என்பது வந்து நாட்டு மக்களின் அதிகூடிய அக்கறை கொண்டுள்ளதாக இருக்க வேண்டும். அப்படியானால் அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்தும் பொழுது அவர்களுடைய நலன் சார்ந்த விடயங்களை தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இப்போ தேசிய பாதுகாப்பு என்று கொள்ளும் பொழுது அது நாட்டின் மக்களுடைய பாதுகாப்பு தானே அது செயற்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த வகையில் இந்த காணிகளையெல்லாம் சுவீகரிக்கும் பொழுதோ கையகப்படுத்தும் பொழுதோ அரசாங்கம் அவர்களுடைய நலன் சார்ந்த விடயங்களில் அக்கறை செலுத்துகின்றதா? அதாவது வந்து இப்போ அவர்கள் அந்த காணிகளை சுவீகரிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அது பாதிக்கின்றதா? அப்படி பாதிக்கும் பட்சத்தில் நாட்டினுடைய சட்டம் என்ன சொல்கிறது? அந்த சட்டங்கள் பின்பற்றப்படுகின்றதா என்பது பற்றி கொஞ்சம் விரிவாக கூற முடியுமா? பல சம்பவங்களை பல இவ்வாறான முன்னெடுப்புகளை பார்க்கின்ற பொழுது அரசியல் காரணங்களும் முறையற்ற செல்வச் சேர்க்கை, அது அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் சொல்லுவாங்க, அதாவது லஞ்சம் ஊழல் போன்ற காரணங்கள் காரணமாகவும் வந்து இந்த பொதுமக்களுடைய நன்மை, பொதுமக்கள் தேவை, பொதுமக்களுடைய தேவைகளை முன்னிலைப்படுத்தித்தான் இவ்வாறான செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுத்த வேண்டும் சொல்லப்படுகின்ற அந்த கோட்பாடை உதாசீனம் செய்து விட்டு செயற்படுகின்ற விதமாகத்தான் காணப்படுகின்றது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சரியாக சொன்னது மாதிரி அரசாங்கம் என்பது வந்து, அதாவது அரசாங்கத்துடைய நிர்வாகத்துறை என்பது வந்து இந்த செயற்திட்டங்களை முன்னெடுக்கிற நிர்வாகத்துறை என்பது வந்து மக்கள் சார்பிலே மக்களுடைய நன்மைகளை உறுதி செய்கின்ற விதமாக செயற்திட்டங்களை முன்னெடுக்க, அதுதான் நிர்வாகத்துறையினுடைய செயற்பாடு, அதான் முழுமுதல் திட்டமாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு காணி சுவீகரிக்கணும்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒன்று அதிலே காணப்படுகின்ற லஞ்ச ஊழல் மூலமாக தங்களுக்கு சார்ந்தவர்களுக்கு காணிகளை வழங்குவதற்காக, அதாவது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் பொருளாதார ரீதியிலே பலனளிக்கக்கூடிய விதத்திலே முதலீடுகளை ஊக்குவிக்கின்ற விதமாகவும் அதை அபிவிருத்தி என்ற பெயரில் அடையாளப்படுத்தி செய்கின்ற ஒரு செயற்பாடு காணப்படுகின்றது. இன்னொன்று வந்து குறிப்பாக வடக்கு கிழக்கிலே தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையிலே வந்து இராணுவமயமாக்கலையும் ஒரு தமிழ் பேசுகின்ற தமிழ் மக்கள் மீதான ஒரு அடக்குமுறையை விதிக்கின்ற முகமாகவும் அந்த ரெண்டு நோக்களுக்காக தான் பாதிக்கப்பட்டு இருந்தது. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு அரசாங்கமும் மாறுகின்ற பொழுது அல்லது தேர்தல்கள் வருகின்ற பொழுது
திடீரென்று காணிகளை விடுவிக்கின்றதும் ஒரு குறிப்பிட்ட அளவு காணிகளை விடுவிக்கின்றது. சிறிய அளவாகத்தான் இருக்கும், பட் விடுவிப்பார்கள். அல்லது பாதைகளை திறப்பது போன்ற செயற்பாடுகள் காணப்படுகின்றது. கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், 2 கிழமை தேர்தலுக்கு முதல் இருந்த பாதுகாப்பு நிலைமையிலும் பார்க்க இப்பொழுது என்ன நிலைமை மாறிவிட்டது, என்ன அடிப்படையிலே அதை அப்போ தெளிவாக தெரிகின்றது இவ்வாறான காணிகள் தடுத்து கையகப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருப்பது அரசியல் நோக்கங்களுக்காகவே தவிர தூய்மையான மக்கள் தேவை என்று சொல்லப்படுகின்ற காரணங்களுக்காக இல்லை. அவ்வாறு இருக்குமாக இருந்திருந்தால் இந்த காணிகள் எப்போதே விடுவிக்கப்பட்டிருக்கலாம். தேர்தல்களை அடியொட்டியதாக மட்டும்தான் காணி விடுவிக்க வேண்டிய தேவை இல்லை. தேர்தல்கள் வருகின்ற பொழுதும் அரசாங்கம் மாறுகின்ற பொழுதும் மட்டுமே அதை அதாவது காணி விடுவிப்பு, காணி கையகப்படுத்தல் என்பதை ஒரு தேர்தலுக்கான ஒரு ஒரு வகடைக்காயாகத்தான் பயன்படுத்துகிறார்களே தவிர உண்மையான நோக்கமாக இல்லை. அபிவிருத்தின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது எங்களிலேயே இந்த செயற்திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பான சரியான வெளிப்படையான நேர்மைத்தன்மையுள்ள பொறிமுறைகள் காணப்படவில்லை. எங்களுடைய அதுதான் இப்போதைய அரசாங்கத்தினுடைய பிரதானமான பிரச்சாரமாக இருந்தது. அவ்வாறு காணப்படுகின்ற பொழுது, அதாவது ஒரு பொருத்தமான சரியான வெளிப்படையான கட்டமைப்பு ஒன்று இந்த முதலீடுகள் சம்பந்தமாக அபிவிருத்தி சம்பந்தமாக காணப்படாத பொழுது அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதை துஷ்பிரயோகம் செய்து முறையற்ற விதத்திலே செல்வத்தை திரட்டுவதில், பணத்தை கரப்ஷன், லஞ்ச ஊழல்களில் ஈடுபடுவதனை செய்வதாக தான் காணப்படுகின்றது. இவ்வாறு வருகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு இருக்கின்றது அடிப்படை உரிமை வழக்குகள் நாங்கள் போடலாம். அல்லது இவ்வாறான சரியான பொறிமுறைகள் பின்பற்றப்படவில்லைன்னு சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே அது சரியாக பின்பற்றப்படவில்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த அவ்வாறான கையகப்படுத்தலை வலிதற்றதுன்னு சொல்லப்படுகின்ற ஆணையையும், அல்லது அந்த ஆணை தொடர்ந்து, அதாவது அந்த கையகப்படுத்துகின்ற நடவடிக்கையை தற்காலிகமாக இடைநிறுத்துகின்ற தடை உத்தரவுகளையும் நாங்கள் நீதிமன்றங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். இன்னொன்று எங்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருப்பதாக, உதாரணமாக நாங்கள் சொல்லுவதாக இருந்தால், இப்பொழுது அந்த சொன்னார்கள் சமீபத்தில் விடுவிக்கப்பட்ட அந்த பாதை கூட அது மக்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்கான அடிப்படை சுதந்திரத்தை மீறுவதாக இருப்பதாக காட்டி, நாங்கள் உயர் நீதிமன்றத்திலே நடமாடுவது தீர்வதற்கான உங்களுடைய அடிப்படை சுதந்திரத்தை இந்த தெரு மூடப்பட்டிருப்பதன் காரணமாக மூடப்பட்டிருப்பது பாதிக்கின்றது என்று சொல்லி அடிப்படை உரிமை மீறப்பட்டிருப்பதாக நாங்கள் உயர் நீதிமன்றத்திலே வழக்கு போடலாம். அதாவது அடிப்படை உரிமை இந்த பாதை இப்போ திறக்கப்பட்டு விட்டது தானே, 1 கிலோ சின்ன ஒரு பாதை திறக்கப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, யுத்தத்துக்கு பின்னர் எல்எல்ஆர்சி என்ற ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்தது. அதில் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் வந்தது. அப்போ இதில் இந்த காணிகள் தொடர்பாக இந்த விடயங்கள் குறித்து ஒன்றும் இருக்கவில்லையா? கட்டாயம் இருந்தது. 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினாலே நியமிக்கப்பட்ட கற்றறிந்த பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு எல்எல்ஆர்சி அவர்கள் அதில் மட்டுமல்ல, அதில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ள காணி விடுவிப்பு சம்பந்தமாக ஏதாவது இருந்ததா? நிச்சயமாக இருக்கின்றது. அதெல்லாம் சொல்ல பாருங்க, அந்த எல்எல்ஆர்சியில் கூட அதில் மட்டுமல்லாமல் அதை தொடர்ச்சியாக சர்வதேச மனித உரிமைகள் பேரவையிலே முன்னெடுக்கப்பட்ட பிரேரணைகளிலும் சரி, எல்லாத்திலேயுமே சரி, இவ்வாறு வடக்கு கிழக்கிலே கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், அந்த எல்எல்ஆர்சி என்பது அப்போது இந்த ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு. அப்போ அவர்களுடைய பரிந்துரைகளில் இருக்கின்றது காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அவ்வாறான செயற்பாடுகளை கூட அப்போது இருந்த அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை. அதை தொடர்ந்து வந்த அரசாங்கங்களும் முன்னெடுக்கவில்லை. நான் சொல்ல வருகிறேன் சொன்னால், அவர்கள் அந்த அரசாங்கம் நியமித்த ஆணைக்குழுடைய முன்மொழிவுகளை கூட அந்த அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. பிறகு 2015ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் பேரவையிலே கூட கொண்டுவரப்பட்ட பிரேரணையிலும் கூட காணி விடுவிப்பு என்பது சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம். அதையும் அப்போது இருந்த அரசாங்கம் ஏற்று, உண்மை இவ்வாறாக விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் இருக்கின்றது, அந்த காணிகளை நாங்கள் சரியான முறையிலே ஆய்வு செய்து தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற விதமாக நாங்கள் படிப்படியாக விடுதலை செய்வோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து அந்த அடிப்படையில் சில காணிகளை விடுவித்தார்கள். இருக்கின்ற பிரச்சனை என்று சொன்னால், பெருமளவான காணிகள் விடுவிக்கப்படக்கூடிய நிலைமையிலே இருக்கின்றது. மக்கள் மத்தியிலே அந்த மக்கள் காலங்காலமாக வாழ்ந்து வந்த, தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு மூலதனமாக பயன்படுத்தி வந்த தோட்ட விவசாய நிலங்கள் இப்பொழுது இராணுவத்தின் வசம் இருக்கின்றது. இதன் காரணமாக முக்கியமாக 3 விஷயங்கள். ஒன்று, இராணுவம் மக்கள் மத்தியிலே இவ்வாறு வாழ்ந்து மக்களுடைய பொது வாழ்க்கையிலே அன்றாடம் தலையிடுவது சம்பந்தமாக மக்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை ஒன்று காணப்படுகின்றது. மக்கள் அச்சத்துக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆயுதமாக தாங்கியது. இரண்டாவது பொருளாதார பிரச்சனை.
மக்களுடைய காணிகள் கையகப்படுத்தப்பட்டதன காரணங்களில் விவசாயிகள், மீனவர்கள், தோட்டங்கள் வேலை செய்பவர்கள், அவர்கள் சொல்லப்படுகின்ற முதலீடுகள் அவர் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அனைத்துமே இப்பொழுது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மூன்றாவது மக்களுக்கு நடமாடுவதற்கான சுதந்திரங்கள் இல்லை. இப்போ இந்த சமீபத்திலே விடுவிக்கப்பட்ட அந்த சிறிய பாதையினாலே மட்டும் பல கிலோமீட்டர் கணக்கில் சுற்றி பிரயாணிக்க வேண்டிய தேவை இல்லாமல் போயிருக்கின்றது. இவ்வாறு பல தெருக்கள் இருக்கின்றது. இப்பொழுது நான் திறக்கிறதுக்கு முதலும் அதை சுற்றியும் போயிருக்கிறேன். திறந்த பிறகு நான் போய் பார்த்து நான் இப்பொழுது மிக இலகுவாக தரமான பாதையிலே இது மக்களுடைய அந்த பிரதேசத்திலே யார் கூடுதலாக இருக்கிறார்கள் சொல்லி பார்க்கின்ற பொழுது விவசாயிகள், தோட்டக்காரர்கள். அப்போ இவர்களுக்கு சந்தைப்படுத்தல் சம்பந்தமாக பிரச்சனை வருகின்றது, பாடசாலை அணுகுவதற்கு பிரச்சனை ஏற்படுகின்றது, வைத்தியசாலைக்கு போவதற்கு பிரச்சனை ஏற்படுகின்றது. இவ்வாறான பலவிதமான வீதிகள் மூடப்பட்டிருப்பதனால் தகுந்த நேரத்தில் தங்களுக்கான தேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையும் காணப்படுகின்றது இவ்வாறான பிரதேசங்களில். தேசிய பாதுகாப்பு முக்கியம், அதை ஒருதரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் உண்மையாக தேசிய பாதுகாப்பின் அடிப்படையிலே, அந்த மதிப்பீடுகளின் அடிப்படையில் தான் இவ்வளவு காணிகளும் கையகப்படுத்தப்பட்டு வச்சிருக்கின்றதா என்ற கேள்வி இருக்கின்றது என்று சொன்னால், மக்களுக்கு தெரியும் அவ்வாறான வெறும் அதாவது கையகப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட வெறுமையே எந்த விதமான பாவனையும் இல்லாமல் தரிசு நிலங்கள் போல ஏராளமான காணிகள் ஏக்கர் கணக்குகளை வைக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது, வாழ்வாதாரம் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது, ஒன்று நேரடியாக பாதிக்கப்படுகின்றது, என்னுடைய காணியை கையகப்படுத்தப்படுகின்ற பொழுது எனக்கு தோட்டம் செய்ய முடியாத சூழ்நிலை. அது முதலாவது நேரடியாக எனக்கு இருக்கின்ற பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை சொன்னால், இந்த கையகப்படுத்திய காணிகள் பலவற்றிலே இராணுவங்கள் விவசாய தோட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டு வருகிறார்கள். கோழிப்பண்ணை அமைப்பதிலிருந்து நான் அண்மையிலே எங்கேயோ சரியான இடம் சரியாமலே வடக்கிலே நான் வருகின்ற பொழுது இங்கு அறிந்து கற்கள் விற்பாங்களே, கான்கிரீட் கல் விற்கப்படும் சொல்லி இராணுவ மாதத்திலே போக்கப்படுகின்றது. அப்படின்னு சொன்னால் ஹோட்டல் நடத்துவதிலிருந்து, சிற்றுண்டிச்சாலை நடத்துவதிலிருந்து, சூப்பர் மார்க்கெட் நடத்துவதிலிருந்து, பால் பண்ணை நடத்துவதிலிருந்து, கோழிப்பண்ணை நடத்துவதிலிருந்து, தோட்டம் நடத்துவதிலிருந்து சகல செயற்பாடுகளையும் இராணுவம் மேற்கொள்ளுகின்ற பொழுது சிக்கல் என்னவென்று சொன்னால், இராணுவத்திற்கான உற்பத்தி செலவு குறைவு. அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இராணுவ வீரர்களே அங்கே வேலை செய்யலாம், மாத சம்பளத்துக்கு வேலை செய்வார்கள். அதுக்கு தேவையான நீர், மின்சாரம், அது சம்பந்தமான எதுவுமே வரப்போவதில்லை. உரங்கள் அது அனைத்துமே பாதுகாப்பு அமைச்சு ஒதுக்கப்படுகின்ற நிதியின் மூலமாக பெற்றுக்கொள்ளப்பட போகின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது உற்பத்தி செலவு மிக குறைவாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அங்கு அவர்கள் அந்த பொருட்களை குறைவான விலைக்கு விற்கிறார்கள், சந்தைப்படுத்துகிறார்கள். அதே பொருட்களை உற்பத்தி செய்கின்ற உள்ளூர் மக்களால் அந்த விலைக்கு கொடுக்க முடியாது. என்றால் இவர்களுக்கு இலவசமாக கிடைக்கின்ற அனைத்தையும் இவர்கள் காசு கொடுத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் எப்பொழுதுமே குறைந்த விலைக்கு தான் வாங்க போவார்கள். அப்போ அதன் காரணமாகவும் அந்த வாய்ப்புகள் இருக்கிறதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கோம். நீங்கள் கூறுவது போல் இது உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் கூட பாதுகாப்பு காரணங்களுக்காகத்தான் பாதிட்டில் நிறைய நிதி ஒதுக்கப்படுகின்றது. அப்படி இருந்தும் கூட நீங்கள் சொல்வதை பார்த்தால் அவர்களுக்கு அங்கே இருக்கிற காணிகளிலும் அவர்கள் அதை விவசாயம் செய்து அதன் மூலமாகவும் பணத்தை பெற்றுக்கொள்கின்றார். அதே நேரத்தில் அது செய்கிற நேரத்தில் அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லாமல் போகுது. அப்போ இங்கால பட்ஜெட்லேயும் நிதி வருது, அவங்களும் சம்பாதிக்கிறத செய்கிறதோடு. ஆனால் அப்படி பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கம் உண்மையிலே பொதுமக்கள் மீது உள்ள நலனுடைய அக்கறையோடு செயற்படுகின்றதா அல்லது தனிப்பட்ட அஜெண்டாக்காக வேலை செய்கிற இருக்கின்றதாதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நிச்சயமாக மக்களுடைய நலனுக்காக வேலை செய்வதாக தெரியவில்லை. என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு இப்பொழுது அரசாங்கத்துக்கு யுத்தம் முடிவடைந்த சூழ்நிலையிலே ஆயுதப்படையினருடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அது ஒரு மிகப்பெரிய செலவு. ஆனால் அவ்வாறு அவர்களை காலத்துக்கு முன்னதாகவே ஓய்வூதியம் பெற்று அனுப்புவதாக இருந்தால் அந்த ஓய்வூதிய பணம் எந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும், அதில் வாழ முடியுமா, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போக முடியுமான்னு சொல்லி அப்போ சந்தர்ப்பத்திலே நாங்கள் சும்மா உதாரணத்துக்கு சொன்னோம்னா 15,000 பேரை நாங்கள் 2025ஆம் ஆண்டு சேவையில் நிப்பாட்ட போகிறோம் சொல்லி சொன்னால் குறைப்பு காரணமாக அந்த 15,000 பேருக்கும் அந்த ஓய்வூதியம் போதாத நேரத்திலே நாங்கள் ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும். அரசுக்கு தேவை இருக்கின்றது அந்த வேலைவாய்ப்பு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு. ஏற்கனவே வேலைவாய்ப்பு இல்லாத பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. அதே நேரத்தில் இன்னும் சுமையை சேர்க்க முடியாத சூழ்நிலையிலே இலங்கை அரசாங்கம் இருந்து கொண்டு வருகின்றது.
ஆனால் இப்போது கூட கொஞ்ச காலத்துக்கு முன்னர் கூட இராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பதற்கு கூறப்பட்டுள்ளதுன்னு சொல்லப்படுகின்ற குறுந்தகவல் ஒன்றே வந்தது. ஆள் குறைத்து கொண்டிருக்கிற ஒரு பக்கத்தால் அதற்குரிய செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கு திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு நேரத்திலே புதிதாகவும் ஆட்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அரசாங்கத்திடம் என்று சொன்னால் வேலை வாய்ப்பு இல்லாத பிரச்சனையை கையாளுவதற்கு அளவுக்கு அதிகமான அரச சேவையாளர்களை இந்த நிர்வாகத்துறை பொறிமுறைகளை இணைத்துக் கொள்வதைத்தான் காலங்காலமாக அரசாங்கம் செய்து கொண்டு வருகின்றது. எங்களுடைய 22-23 மில்லியன் சனத்தொகை உள்ள நாட்டிலே கூறப்படுகின்றது 1.2 மில்லியன் அரச உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள் சொல்லி சொன்னோம். அது எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத அளவுக்கான விகிதாசாரத்திலான, அதாவது உண்மையிலே இங்கிலாந்தில் இருக்கிற படையணியை விட இலங்கையில் அதிகமாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இருக்கின்றவர்களை வேலை விட்டால் அவர்களுக்கு எங்கே வேலையை கொடுப்பதுன்னு சொல்லப்படுகின்ற தேவைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அப்போ அவர்கள் அடுத்த நேரத்தில் அவர் விடுகின்ற பொழுது அங்கு வாக்கு பிரச்சனை, அந்த இராணுவ வீரர்களுடைய அவருடைய குடும்பங்களுடைய வாக்குகள் தேர்தல்களில் எவ்வாறு பிரதிபலிக்க போகும், இவ்வாறான பலதரப்பட்ட விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்த அரசாங்கமும் இதுவரைக்கும் இந்த பாதுகாப்புக்கான செலவினத்தை குறைப்பது சம்பந்தமாக எதுவுமே சொல்லவில்லை. எல்லாரும் கதைக்கும் போது சொல்லுகிறார், எதிர்க்கட்சியில் இருக்கும்போது சொல்லுகிறார்களே தவிர ஆட்சிக்கு வந்த பின்னர் குறைப்பதாக தெரியவில்லை. ஏன்னா தெரியாமல் குறைக்கின்ற பொழுது அதற்கு மாற்றுடான பொறிமுறையும் இல்லை, தேர்தலை மையப்படுத்திய அச்சமும் அவர்களிடம் இருக்கின்றது. இராணுவ கணிசமான அரசு உத்தியோகத்தில் இருக்கின்ற பொழுது, இராணுவ வீரர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் வருகின்ற வாக்குகள் மிகவும் முக்கியமான ஒரு தாக்கத்தினை பங்கினை வகிக்கும் என்ற காரணத்தில் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தேர்தலை மையப்படுத்தியதான அரசியலை மையப்படுத்தியதான சிந்தனை தான் எங்களுடைய அரசியல் தலைவர்களிடம் இருக்கின்றதை தவிர மக்களுடைய நன்மைகளை மையப்படுத்தியதாக இருப்பதாக நான் உணரவில்லை. ஒரு கேள்வி என்னென்றா, இப்போ இலங்கை இப்போ யுத்தம் நிறைவு பெற்றுவிட்டது. இலங்கை கட்டாயமாக யுத்தத்துக்கு பிறகு முன்னேறி இருக்க வேண்டும். ஆனால் அது அதற்கு ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் IMF அந்த டயகனைஸ் அசஸ்மெண்ட் போது சில பரிந்துரைகள் செய்யப்பட்டிருக்கு. அவங்களோட அசஸ்மெண்ட் செய்த பொழுது உண்மையிலே இலங்கையில் இருக்கிற ஊழல்கள் அதிக அளவில் இருக்குது. அடுத்தது அரசியல் துஷ்பிரயோகங்கள், இப்படி பல விஷயங்கள் வெளிவந்தன. அதே நேரத்தில் அவங்க கூறியிருந்த விடயம் தான் இனிமேல் டிரான்ஸ்பரன்சி சொல்கிற விஷயமும் இருக்கணும், வெளிப்படைத்தன்மையும் இருக்கணும். அதோட அரசு ஊழல் குறையப்பட்டு அப்பொழுது தான் நாட்டு ஒரு முன்னேற்றமான ஒரு இடத்துக்கு இந்த கடன் தொல்லையிலிருந்து மீட்கப்படும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் நினைக்கவில்லையா, இப்போ இந்த காணி பிரச்சனைகள் எல்லாம் காணிகளை விடுவித்து மக்களுக்கான அந்த விளைநிலங்களை பயனுள்ளதாக மாற்றி அவர்களே ஒரு எழுச்சிக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடணும், அவர்களுக்கான அந்த தொழில் முயற்சிகளை பெற்றுக் கொடுத்து இந்த நாட்டை ஒரு அபிவிருத்தி நிலைக்கு மாற்றணும். இதுக்காக இந்த அரசாங்கம் இந்த பாலிசியில் ஏதாவது மாற்றம் கொண்டு அதை நடைமுறைப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கலையா? இதில் நகைப்புக்குரியதுன்னு சொல்லி சொன்னால், இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கமும் வீட்டு தோட்டங்களை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய சுயதேவைக்கான மரக்கரைகளை நீங்களே உருவாக்குவதற்கான, நீங்களே பெற்றுக்கொள்வதற்கான இதுகளை பார்த்து கொள்ளுங்கள்னு சொன்னார்கள். ஆனால் அதே அரசாங்கம் தான் ஏக்கர் கணக்கான தோட்ட நிலங்களை சட்டத்துக்கு முன்னான முறையிலும் சட்டத்துக்கு அமைவாகவும் கையகப்படுத்தி மக்களிடமிருந்து எடுத்து வைத்திருக்கின்றது. இப்பொழுது இந்த அரசாங்கம் சொல்லுகின்றது சுயநிறைவுள்ள தன்னிறைவுள்ள ஒரு பொருளாதாரத்தையும், அதாவது உற்பத்திகளை, விவசாய உற்பத்திகளை நாங்கள் எங்கேயும் இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அரசி கூட அப்படி தான் சொன்னார்கள். இப்போ இறக்குமதி செய்ய அது வேறு பிரச்சனை. பட் அப்படியா சொல்லிக் கொண்டிருக்கிற இவர்களும் கூட இந்த காணி சம்பந்தமாக அதை மக்களிடம் கொடுத்து அதன் அடிப்படையிலே விவசாய ரீதியான இதில் நீங்கள் சொன்னது போல முன்னெடுப்பதற்கான எந்த விதமான ரோட் மேப், அதுக்கான அணுகுமுறை எதுவும் இருப்பதா சொல்லுகிறார்கள். இப்படி செய்ய வேணும் சொல்கிறார்கள். உண்மையாக ஏதாவது ஒரு செயல் திட்டம் அவர்களிடம் கைவசம் இருக்கின்றதா என்று சொல்லி பார்க்கின்ற பிரச்சனை இருக்கின்றது. இப்போ நாங்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கை வைத்து பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நான் சொல்லுகின்றேன் சொன்னால், இப்பொழுது ஏற்கனவே சொன்னது போல் இந்த காணி கையகப்படுத்தல் என்பது பிரதானமாக 2 காரணங்களுக்காக. ஒன்று இந்த லஞ்சம், ஊழல், பொருளாதார காரணங்களுக்கு, அதாவது சில தரப்பினருடைய பொருளாதார நன்மைகளை முன்னிலைப்படுத்தியும், இன்னொன்று அரசியல் காரணங்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த பொருளாதார காரணங்களை இந்த டிரான்ஸ்பேரன்சி, அதாவது வெளிப்படைத்தன்மை, சரியான முறையிலான முறைகளை பின்பற்றுகின்ற பொழுது அதை நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வரும். அது சம்பந்தமாக நான் நினைக்கிறேன் தற்போதைய அரசாங்கம் செயற்படும் என்று சொல்லி என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்கின்றது. பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அதுக்குரிய முதல் கட்டமாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அதானி
காற்றாலை திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இராணுவமயமாக்கல் மூலமாக செய்யப்படுகின்ற இந்த அரசியல் கலந்த திட்டம் சம்பந்தமாக ஒரு திடமான தீர்மானத்தை எடுத்து அதை முன் கொண்டு நடத்தக்கூடிய அரசியல் ஆளுமையும் விருப்பமும், ஆளுமை என்பதை விட அரசியல் விருப்பம் இந்த அரசாங்கத்திடம் இருக்கின்றதான்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அப்படி இருப்பதாக தெரியவில்லை. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் பல இது சம்பந்தமான விடயங்களை ஏற்கனவே வந்த மிக சொற்ப காலத்திற்குள்ளேயே கொடுத்த வாக்குறுதிகளை, அதாவது அரசியல் மயப்படுத்தப்பட்ட சில விஷயங்கள் சம்பந்தமான வாக்குறுதிகளை, உதாரணமாக ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம், பயங்கரவாத தடை சட்டம் உட்பட ஏனைய அடக்குமுறையான சட்டங்களை நீக்குவோம் என்பது சொல்லிதான் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூடப்பட்டிருக்கின்றது. அப்படி இருந்தும் கூட வந்த பிறகு சொல்லுகிறார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தினால் பிரச்சனை இல்லை, அதை துஷ்பிரயோகம் செய்வதனால் தான் பிரச்சனை, அதை சரியாக பாவிக்கின்ற பொழுது அதில் பிரச்சனை இல்லை, அதனால் அதை இப்போதைக்கு எதுவும் செய்ய வேண்டிய தேவையில்லை என்று சொல்ல விதமான கருத்தெடுப்பினை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அதே போல இந்த முஸ்லீம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம் சம்பந்தமாகவும் முதல் சொன்னது ஒன்று, இப்பொழுது சொல்லுவது ஒன்று. இன்னொன்று விஷயமாக சொல்லுகிறார்கள் அந்த வடக்கு கிழக்கை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது பொதுவாக அவர்கள் பல பிரச்சனைகளை இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார்கள், நேரடியாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது சம்பந்தமாக எவ்வளவு செய்ய முடியதாக இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இப்போ சமீபத்திலே அந்த சிறிய ஒரு தெரு கூட, வீதி கூட விடுவிக்கப்பட்ட பொழுது கூட இங்கு தெற்கிலே நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் எக்ஸ் தளத்திலே காணிகள் விடுவிப்பது நல்ல விஷயம், இருந்தாலும் கூட தேசிய பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற விதமான கருத்தெடுப்புகளை போட்டிருந்தார். அதாவது ஜனாதிபதி அவ்வாறான முன்னெடுப்புகளை இதை மேற்கொள்ளாமல் செய்து கொண்டிருக்கிறார்ன்றது மாதிரியும், தாங்கள் இதே நாமல் ராஜபக்ஷ கூட அரசியல் காரணங்களுக்காக, தேர்தல் காரணங்களுக்காக அவருடைய தந்தையாரும் காணிகளை விடுவித்த சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. தேர்தல் காரணங்களுக்காக, நியாயமான காரணங்களுக்காக அல்ல, தேர்தல் காரணங்களுக்காக. ஆனால் இன்னொருத்தர் விடுவிக்கப்படுகிறார். அதாவது நான் என்ன சொல்ல வருகின்றேன் சொன்னால், முற்றுமுழுதாக அரசியல் மயப்படுத்தப்பட்ட இந்த காணி பிரச்சனை சம்பந்தமாக சரியான புரிதல் தெற்கிலே இல்லாத சந்தர்ப்பத்திலே அந்த 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 சந்தேகத்தை போக்குகின்ற விதமான செயற்பாடுகளை முன்னெடுக்காது, அந்த மக்களுக்கு தங்கள் மீது இருக்கின்ற ஆதரவினை இழக்கின்ற விதமாக காணிகளை முன்னெடுக்கின்ற செயற்பாடுகளில், அதனை ஒத்த செயற்பாடுகளில் தற்போதைய அரசாங்கம் ஈடுபடுமா என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய செயற்பாடுகள் அவ்வாறாக இல்லை. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும், மிக சொற்ப காலம். நான் என்ன சொல்ல வருகின்றேன் சொன்னால், அவர்கள் தேர்தலுக்கு முன்னர் கூறியதும் தேர்தலுக்கு பின்னர் கூறியதும் அவர்களுடைய வாக்காளர்களை திருப்திப்படுத்துகின்ற எத்தனைப்பையும் பார்க்கின்ற பொழுது அவர்கள் கொடுத்த இந்த காணி சம்பந்தமான விஷயங்களை நிறைவேற்ற முடியுமான்னு சொல்லி பார்க்க வேண்டும். 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவோம் சொல்லப்படுகின்ற பிரச்சனைகளில் இருந்து 13வது திருத்தச் சட்டம் எப்பொழுதுமே தமிழர்கள் கூறுகின்ற நீதிக்கு முழுமையான தீர்வை தராது. அது ஒரு புறம் இருக்க, ஆனால் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை கொண்டு வருவதற்கு, தெற்குக்கும் வடக்குக்கும் இடையிலான ஒரு நம்பிக்கையை கட்டி எழுப்புவதற்கு, அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு ஒரு ஆரம்ப கட்டமாக அதை முற்றுமுழுதாக அமல்படுத்துவதே மிகப்பெரிய படிமுறையாக இருக்கும் என்பதை என்னுடைய தனிப்பட்ட குறுகிய காலத்தில் செய்யவும் முடியும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற அரசியலமைப்பில் இருக்கின்ற ஏற்பாடு தீர்வுன்னு சொல்ல வரவில்லை, ஆனால் ஒரு முதல் கட்டமாக மக்கள் மத்தியிலே சரி, அரசாங்கம் எங்களுடன் சேர்ந்து வேலை செய்ய தயாராக இருக்கின்றது, எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கின்றது, அதுக்கு அது சம்பந்தமாக வேலை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது என்ற ஒரு புரிதலையாவது, ஒரு நம்பிக்கையாவது மக்கள் மத்தியில், தமிழ் மக்கள் மத்தியிலே கொண்டு வர. ஒரு கேள்வி, இப்போ இப்படி இந்த பிரிவினைவாதங்களுடன் நாங்கள் இன்னும் செயற்பட்டு கொண்டிருப்பதால் தான் இந்த நாடு கூட இன்னும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சில விடயங்களை நாங்கள் உண்மையிலே கலந்து ஆலோசித்து அந்த மக்களுக்குரிய விடயங்களை நாங்கள் உண்மையிலேயே முன்னுரிமை கொடுத்து அதை அவர்களுக்குரிய அந்த உரிமைகளை கொடுத்து நிச்சயமாக அந்த அந்த காணிகளை விடுவித்தால் நிச்சயமாக ஒரு பொருளாதார அபிவிருத்தியை எதிர்பார்க்க முடியும் தானே? கட்டாயமாக. இப்பொழுது விடுவிக்கப்பட வேண்டிய அளவுக்கு காணிகள் விடுவிக்கப்படாவிட்டாலும் கூட முந்தி எண்ணுக்கணக்கற்ற அளவில் கையகப்படுத்தப்பட்டிருந்த காணிகள் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காணிகளில் இப்பொழுது நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், பரந்தனிலிருந்து பூநகரி வரையாக போகின்ற பொழுது, நான் உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன், அந்த காணிகள் எல்லாம் முந்தைய ஒரு காலத்திலே மூடப்பட்டிருந்த காணிகள். இப்பொழுது அந்த காணிகளிலிருந்து நெல் வருகின்றது. அந்த காணிகளிலிருந்து வருகின்ற நெல் இப்பொழுது அந்த பேசில் இருக்கிற மக்களுக்கு போதுமானதாக இருக்கின்றது. அத்துடன் இப்போ அண்மை காலங்களில் அடிபடுற ஒரு செய்தித்தான் இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து உண்மையிலேயே இப்போ
நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கனடா யூரோப் நாட்டுக்கு ஒரு ஒரு மார்க்கெட் ஒன்றை உருவாக்கி எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை உண்மையிலேயே வந்து அந்த வடகிழக்கு மக்களை ஊக்குவித்தால் மிகவும் விரைவான ஒரு அபிவிருத்தி பாதைக்கு செல்ல முடியும். கட்டாயமாக. இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய புலம்பெயர் தமிழர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இங்கு புலத்திலே வாழ்கின்ற தமிழர்களாக இருந்தாலும் சரி, பலதரப்பட்ட முதலீடுகளை செய்வதற்கு அக்கறையாக ஆர்வமாக இருக்கிறார்கள். அதற்குரிய வசதிகளையும் வைத்துக்கொண்டு சிலர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில பேர் அதை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளுடன் இருக்கின்றார்கள். இருக்கின்ற பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், ஒன்று பல இடங்களிலே அந்த உற்பத்திகளை விதமான கற்றாழையில இருந்து, திராட்சையில இருந்து, புதவிதமான தும்புல இருந்து எவ்வளவு விதமான விஷயங்களை உற்பத்தி செய்து கொண்டு போவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதிலே அதுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது வந்து ஒன்று அரசாங்கத்திடமிருந்து எந்த விதமான ஆதரவும் அதை ஊக்குவிப்பதற்கான எந்த விதமான செயற்திட்டங்களும் சரியான முறையில் இல்லை. இரண்டாவது வந்து இந்த நிர்வாகத்துறையில் காணப்படுகின்ற லஞ்சம் ஊழல் போன்ற முறைகேடுகள், அது சம்பந்தமாக மக்கள் பெருந்தொகையான பணங்களை முதலிடுவதற்கு அஞ்சுகிறார்கள். மூன்றாவது வந்து அரசியல் ஸ்திரமற்ற தன்மை, அதாவது அரசியல் எப்பொழுது எங்கால பக்கம் மாறும்னு சொல்லப்படுகின்ற தன்மை காணப்படுகின்றது. இது எல்லாத்துக்கும் மேலாக நான்காவது இந்த காணியுடன் சேர்ந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல். இந்த பாதுகாப்பு படையினருடைய உளவுத்துறையினுடைய அச்சுறுத்தல், அதில் தொடர்ச்சியாக மக்களை வந்து மக்கள் மத்தியில் அச்சத்தை ஊட்டுகின்ற விதமாக, தலையீடு செய்கின்ற விதமாக, சிவில் குடியியல் செயற்பாடுகளில் தலையிடுகின்ற விதமாக வருகின்ற பொழுது மக்கள் அதிலே பெருந்தொகை முதல் என்பது சொல்வது வந்து 20, 30, 50, 100 வருஷத்துக்கு எதிர்காலத்தை கருத்தில் வச்சுக்கொண்டு செய்கின்ற விஷயம். அப்போ இவ்வாறான எந்த விதமான உத்தரவாதங்களும் இல்லாத சந்தர்ப்பத்திலே வடமாகாணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குறிப்பாக யாழ்ப்பாணம், யாழ்ப்பாணம் அதை விட மற்ற மாவட்டங்களிலும் கூட பிரதானமான வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கின்றதை தவிர மற்ற இடங்களை தொடர்புபடுத்துவதற்கான வீதிகள், உட்கட்டமைப்புகள் வந்து சரியான முறையில் செய்யப்பட்டில்லை. அப்போ அவ்வாறான உட்கட்டமைப்புகள் செய்யாமல் இருக்கப்படுகின்ற பொழுது, காணிகள் சரியாக விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற பொழுது, அந்த காணிகளை நிலங்களை நம்பி இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் பரந்த பழையில நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதுளம்பழம் தோட்டங்கள் எல்லாம் செய்து பெரிய தொகையான பணத்துக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். யாழ்ப்பாணம் மாங்காய் கூட இருக்குது. யாழ்ப்பாணம் மாங்காய் கூட இருக்கின்றது. இப்போ இந்த மாதுளம்பழம் எல்லாம் புது முயற்சி, அதில் பல வெற்றிகள் வந்து பல நல்ல லாபம் ஈட்டுகின்றதாகவும் சொல்லப்படுகின்றது. இவ்வாறான பலவிதமான செயற்பாடுகளை இளம் தலைமுறை முயற்சிக்கின்ற பொழுதும் கூட இந்த முதற்கூறிய 4 காரணங்களும், குறிப்பாக இந்த இராணுவமயப்படுத்தல், காணி கட்டமைப்பு காரணமாக பெரிய அக்கறை மக்கள் மத்தியில், அதாவது நிறைய பேர் ஈடுபடுவதற்கான அக்கறை காணப்படுகிறது. நீங்கள் கூறுவதை பார்த்தால் உண்மையிலே வந்து வடகிழக்கு பகுதிகளில் வந்து பொருளாதார அபிவிருத்தி தடையாக இருக்கிறதே அரசாங்கம் போல தான் தெரிகிறது. நிச்சயமாக. என்னென்னு சொல்லி சொன்னால், அதில் வந்து என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி யாழ்ப்பாணத்தை குறிப்பாக வடக்கு கிழக்கில் என்ன வளம் இருக்கின்றது, அந்த வளத்தை என்ன விதமாக செய்யலாம், உற்பத்திக்கு என்ன வாய்ப்பு இருக்கின்றது, சந்தைப்படுத்தல் வாய்ப்பு என்ன இருக்கின்றது, அங்கு அது சம்பந்தமான நிபுணர்கள் யார் இருக்கிறார்கள், தொழில் மேன் பவர் எப்படி இருக்கின்றது, அது என்ன விதமான பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்பது சம்பந்தமான எந்த விதமான ஆய்வும் மேற்கொள்ளப்படவில்லை. அந்த ஆய்வின் அடிப்படையிலான எந்த விதமான முதலீடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை. யுத்தம் முடிவடைந்து 15 வருட காலங்கள் முடிவடைந்து விட்டது. புதிதாக வந்த முதலீடு, புதிதாக வந்த தொழிற்சாலை அரசினாலே, இப்போ தனித்தனி சில முயற்சிகள் செய்கிறாங்க, அதை சொல்லவில்லை, பாரிய அளவிலே வேலை வாய்ப்பையும் வழங்கி அந்த உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி உள்ளூர் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய விதமான எந்த விதமான முதலீடும் கடந்த 15 வருட காலத்திலே மேற்கொள்ளப்படவில்லை. குறைஞ்சபட்சம் இப்போ அரசாங்கம் இது தொடர்பாக அறிந்திருக்கவில்லையா, அல்லது அறிந்தும் அறியாத மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறதா? அறியாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இருந்தாலும் இதை வந்து மத்திய அரசாங்கத்தில் மட்டும் குறை சொல்வதையும் நான் சரியாக பார்க்கவில்லை. எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் இவை தொடர்பாக பேசுவதில்லையா? பிரதிநிதிகளுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருப்பது இந்த இனப்பிரச்சனை தீர்வு என்ற சொல்லுகளை வச்சுக்கொண்டு பொருளாதார காரணங்கள் சம்பந்தமாக பெரிய கவனம் செலுத்தாத தன்மை காணப்படுகின்றது. அதற்கு எங்களுடைய உள்ளூர் பிரதிநிதிகளும் உண்மையிலே இந்த தமிழ் தேசியம் என்பதை பேசுவதை கொஞ்சம் குறைத்து விட்டு இந்த பொருளாதார விடயத்தின் என்னென்ன விடயங்கள் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்பது குறித்து பேசினால் அது சில நேரங்களில் அதை விட முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கலாம் தானே. இப்பொழுது இப்படித்தான். இப்பொழுது சில நாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் மனித உரிமைகளை பற்றி கதைத்தால் அபிவிருத்தி செய்ய முடியாது. அப்போ அபிவிருத்தியை பற்றி கதைக்க வேண்டும் சொன்னால் மனித உரிமைகளை பற்றி தான் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற கருத்து காணப்படுகின்றது. ஆனால் பல நாடுகளிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம்,
அபிவிருத்தியும் மனித உரிமைகளையும் ஒரேடியாக கொண்டு போய் சாதித்த நாடுகள் இருக்கின்றது. நோர்டிக் கண்ட்ரிஸ், ஸ்கண்டினேவியன் கண்ட்ரிஸ், எல்லாத்தையும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் சொன்னால் மேற்கத்திய நாடுகள் எல்லாத்தையும் பார்த்தால் இரண்டையும் சமனாக மதித்து கொண்டு போய் இன்றைக்கு மிகச்சிறந்த பொருளாதாரங்களை காட்டியெழுப்பது காணப்படுகின்றது. இப்போ நீங்கள் சொன்னதுக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் சொன்னால், இந்த தேசியம் தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தை கைவிட்டுத்தான் இந்த அபிவிருத்தி என்றதுக்கு போக வேண்டும் என்றதல்ல. இங்கே இருக்கின்ற பிரச்சனை தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பது பற்றிய புரிதலே தவிர தமிழ் தேசியம் கதைப்பது பிரச்சனை அல்ல. தமிழ் தேசியத்துக்குள் தான் மக்களுடைய வாழ்வாதாரம், அபிலாஷைகள், அபிவிருத்தி, பொருளாதார தன்னிறைவு எல்லாமே உள்வாங்கியிருக்கின்றது. அப்போ இப்போ நாங்கள் பொருளாதாரம் வேறு, அபிவிருத்தி வேறு, தமிழ் தேசியம் வேறு என்பது விதமாக சிந்திக்கின்ற விதமான பிள்ளையான புரிதல் தான் பிரச்சனையே தவிர தமிழ் தேசியம் அபிவிருத்திக்கு தடையல்ல. தமிழ் தேசியம் அபிவிருத்தியிலிருந்து வேறுபட்டது, ரெண்டும் வேறுபட்டதுன்னு சொல்லப்படுகின்ற பிள்ளையான புரிதல் தான் இங்கே பிரச்சனை. அது களையப்படுகின்ற பொழுது அந்த அடிப்படையிலே வடக்கு கிழக்கை மையப்படுத்திய அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் சமூக தலைவர்களும் அந்த சிந்தனையோடு இரண்டையும் என்ன விதமாக ஒரே நேரத்தில் முன்னெடுத்து செல்வதன் சம்பந்தமாக சிந்திக்கின்ற பொழுது அது சம்பந்தமாக பல தீர்மானங்களை, முடிவுகளை, முன்னேற்றங்களை அடைய முடியும் என்பதுதான் என்னுடைய. இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ நாங்கள் இந்த பேசிய எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டு மிக குறுகிய காலத்தில் என்னென்ன விஷயங்கள் உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? என்னுடைய தனிப்பட்ட கருத்திலே முதல் செய்ய வேண்டியது பேஸ்லைன் சர்வே. வடக்குகளை குறிப்பாக ஏன்னு சொன்னால் போராலே நாங்கள் மிகவும் பாதிப்புற்றிருக்கின்றது ஒரு சமுதாயம் என்ற அடிப்படையிலே இந்த காலகட்டத்தில் எந்த விதமான அபிவிருத்திகளோ முதலீடுகளோ பெறவில்லை என்ற காலப்பகுதியிலே பலப்பட்ட தேவை உள்ள இளம் சமுதாயத்தினர்கள் இருக்கின்ற காரணத்தினாலே முதலாக பேஸ்லைன் சேவை என்று சொன்னால் அங்கிருக்கின்ற மக்களுக்கு இருக்கிற திறன்கள் என்ன விதமான கல்வி அறிவு இருக்கின்றது, அவர்களுக்கு என்ன விதமான தொழில்துறையில் ஈடுபட முடியும், எங்களுடைய பிரதேசங்களில் என்ன விதமான பலங்கள் இருக்கின்றது, என்ன விதமான தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்கலாம், அந்த தொழில் முயற்சிகளை ஈடுபடுவதற்கான கல்வியும் நிபுணத்துவமும் திறன்களும் மக்கள் மத்தியில் இருக்கின்றதா, அப்படி இல்லையாயின் அவ்வாறான திறன்களை கொண்டு வரக்கூடிய பாடசாலைகளை, கல்வி முறைகளை, இந்த வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸை கொண்டு வருவது எவ்வாறு, அந்த சென்டர்ஸுக்குள்ளே மாணவர்களை கவரக்கூடிய விதமாக என்ன விதமான முறைகளை கொண்டு வர வேணும் என்பது சம்பந்தமான ஆய்வை வச்சுக்கொண்டு உடனடியாக கொண்டு வரும். முதல் செய்ய வேண்டியது ஸ்டாக் டேக்கிங். எங்களுடைய பிரதேசத்திலே என்ன இருக்கின்றது, என்ன இல்லை என்று சொல்லப்படுகின்ற மிக பூரணமான உண்மைத்தன்மையுள்ள வெளிப்படையான ஆய்வு செய்யப்பட வேண்டும், அரசியல் கலப்பு இல்லாமல். ஐங்கரன், மிகவும் நன்றி. எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று எங்களுடைய கழகத்துக்கு உங்களுடைய பெருமதியான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்றோம் இந்த விடயங்களை அரசாங்கம் இப்போ இருக்கின்ற புதிய அரசாங்கம் கவனத்தில் கொண்டு எதிர்காலத்தில் ஒரு சிறந்த பொருளாதார முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்புடன் என்று செயற்படும் என்று. நன்றி ஐயா, வணக்கம். நன்றி. இதுவரை எங்களுடன் இணைந்திருந்த அட்வொகேட் நேயர்கள் உங்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியுடன் சந்திக்கும் வரை விடை பெற்று செல்லும் நான் மில்ராய். வணக்கம்.